ஹலோ மக்களே, தாய்லாந்து வந்து இறங்கியாச்சு. பேங்காக் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்ல இப்போ ஃபைனலாக வந்து அந்த சாந்தான் சத்தான் சத்தான் பியருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நாங்கள் வந்து அந்த ரிவர் ரைடு எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு எண்டு அந்த சாத்தானில் ஏறணும். சாத்தானில் இருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் போக போகிறோம். இதே போட்டில் எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி வரப்போ தான் ஒவ்வொரு இடமா இறங்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் தான். எத்தனை வாட்டி வேணாலும் ஹாப் ஆன் ஏறிட்டு இறங்கிக்கலாம். அடுத்து நான் வந்திருக்கிறது வந்து வாட் அருண். இதுவும் ஒரு கோயில் தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பிக்சர்ஸ்லாம் யாராவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் உள்ளே வரலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். நீங்கள் துபாய் சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 14 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன் நினைக்கிறேன். 14 தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த சீரீஸ் போய் பாருங்கள். பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய வீடியோஸ், நிறைய இடம், நாங்கள் போனது எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருந்தேன். அதை போய் பாருங்கள். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்காண்டி வந்திருக்கேன். ஸோ இது வந்து சிந்துவும் கிறிஷும் வரல. இது வந்து பாய்ஸ் ஒன்லி ட்ரிப். நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போகிற ட்ரிப்பு. ஸோ இந்த வாட்டி வந்தேன்னா அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாஸ் ஆன் பண்ணுறேன். ஹலோ மக்களே, தாய்லாந்து வந்து இறங்கியாச்சு. பேங்காக் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில். ஆக்சுவலாக என் ஃப்ளைட்டு செகண்டு வரணும். ஆனால் என் ஃப்ளைட்டு வந்து ஃபஸ்ட் டே வந்துடுச்சு. 6:30க்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 5:55. ஏன்னா அங்கே ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்துட்டாங்க. நான் வரப்பே அங்கேயே சிம் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதனால் நான் வந்து ஃப்ளைட்டில் லேண்ட் ஆன உடனே சிம் கார்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது செம்ம ஈஸி. நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் வந்து சிம் கார்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஈஸி. இங்கே வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் நண்பனை பார்த்துட்டேன். 2 பேருமா சேர்ந்து இப்போ தான் இ விசா இல்லை மச்சி, விசா தான், விசா ஆன் அரைவல் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு தெரியாத ஒரு மேட்ரு, விசா ஆன் அரைவல் இங்கே வந்ததுக்கப்புறம் 200 பாட் ஒரு ஆளுக்கு. அது வந்து கேஷாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எங்ககிட்ட கேஷ் இல்லை, ஏன்னா நான் கார்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கடைசியில் போயிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சை தேடி, எக்ஸ்சேஞ்சு நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஆளுக்கு 200 கொடுத்துட்டு உள்ளே வந்தோம். நீங்கள் வரப்பே அந்த 200 எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நாங்கள் வந்து வெளில வந்தாச்சு, சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து மெட்ரோ எடுக்கலான்னு இருந்தோம். மெட்ரோவில் 2 லைன் இருக்குது. எக்ஸ்பிரஸ் லைனு, ப்ளூ லைனுன்னு இருக்குது. அது எடுத்தால் 30 பாட் என்னமோ வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து அது எடுக்கலை. ஏன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறக்காண்டி அதை எடுக்கலை. ஆனால் கேப் எடுத்தோம். கேப் வந்து புக் பண்ணுறதுக்கு 40 பாட். பட் அது இல்லாமல் வந்து நாங்கள் சுக்கிம்ரித்துன்னு ஒரு ஏரியாவுக்கு போனோம். அங்கே வந்து 600 பாட் வாங்குறாங்க. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் மெட்ரோலேருந்து நீங்கள் தனியாக அங்கே போயிட்டு ஒரு கேப் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்குமே வந்து ஒரு 200-250 கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் பரவாயில்ல, கஷ்டப்பட வேணாம் அப்படின்ட்டு இங்கேருந்து கேப் எடுத்தாச்சு. 40 மினிட்ஸ் ஆகும். காலையில் டிராஃபிக் இருக்குது. ஹைவே தான், கிட்டத்தட்ட 5 லேன் 6 லேன் தான் இருக்குது ஒவ்வொரு சைடும். பட் இருந்தாலும் அதுக்கே 40 மினிட்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு டிரைவர் சொன்னார். ஸோ அதனால் இப்போது நாங்கள் ரேடிசனுக்கு போயிட்டுருக்கோம். எந்த ஏரியாவில் இருக்குன்னா சுக்கிம்ரித்தில் இருக்குது. சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வண்டி இருக்கு. இதுவா? இதான் வண்டியா? சூப்பர் மச்சி. சரி, ஓகே. ரேடிசன்ல வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஆனால் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மெட்ரோவில் வரதா இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குமே வந்து டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க. அவ்வளோ டிராஃபிக்கு. இப்போ ஒரு வழியாக வந்துட்டு இப்போ டேய் அந்த வண்டியை காட்டு. அதில் தான் நாங்கள் போகிறோம். செம்மையாக இருக்குதா வண்டி? பார்க்கறதுக்கே அப்படியே கதறலாக இருக்குது. இதில் தான் எங்களை கூப்பிட்டு போய் எங்கேயோ விட போகிறாங்க. எங்கடா விட போகிறாங்க? மெட்ரோ ஸ்டேஷன்ல விட போறாங்களாம். அங்க இருந்து அடுத்து எங்க போறோங்கிறத நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். நம்ம ரேடிசன்ல இருந்து ஒரு அது என்ன வண்டினே தெரியாத ஒரு வண்டியில கொண்டு வந்து இங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல பக்கத்துல இறக்கி விட்டுருக்காங்க. எந்த மெட்ரோன்னு பாத்தீங்கன்னா நானா மெட்ரோ. ஸோ இதுதான் வந்து ரேடிசன்ல இருந்து சுக்கும்பெத்துங்கிற ஒரு ஏரியால தான் ரேடிசன் இருக்கு. அது பக்கத்துல இந்த நானான்னு வந்துட்டோம். இங்க இருந்து ரிவர் க்ரூஸ் போறோம். இங்க இருந்து தான் மெயினா 3 பிளேஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ரிவர் க்ரூஸ் போகிறதுக்கு நானால இருந்து எங்கே இறங்கணுங்கிறது எனக்குமே தெரில. என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டால் தான் எனக்கும் தெரியும் எங்கே போய் நம்ம இறங்க போகிறோம். ஃபைனலாக நாங்கள் வந்து சியாமில் இருந்து இறங்கி அடுத்த ட்ரெயினை பிடிச்சாச்சு. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். பேர் வந்து இப்பயும் மறந்துடுச்சு. சப்பான் டாக்ஸின். அங்கே இறங்கினா தான் நீங்கள் ரிவர் க்ரூஸ் போக முடியும். அங்கே போயிட்டு தான் கோல்டன் பேலஸ் அதெல்லாம் போக முடியும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் அங்கே தான் அந்த ரிவர் ரைடுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
தெரியாத மக்களும் நாங்கள் ஏதாவது ஒன்று மாட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து அந்த சத்தான் பியருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நாங்கள் வந்து அந்த ரிவர் ரைடு எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்டே ரிவர் பாஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆல்டே ரிவர் பாஸ் வந்து 150 பாட் ஒரு ஆளுக்கு. நாங்கள் 3 பேர் வரனால 3 எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒரு 4-5 இடம் நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு மேப்பு அந்த இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதை பிடி ஒன்று ஒரே கையில் நான் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காட்டுறதுனால பண்ணுறேன். இதுதான் வந்து மேப். ஸோ சாத்தான் 2வது இடம் இருக்குல்ல, அங்கே இருந்து என்ன இடம் வேணாலும் நம்ம போகலாம். அவங்க ஹாப் ஆன் ஆஃப் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஏறிட்டு ஒவ்வொரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு டைம் டேபிளும் கீழே கொடுத்துருக்கு. டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே சாத்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் ஒரு போட்டு வரும். ஸோ நான் வந்து 12:05 என்னமோ வந்தோம். அதனால 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வரப்போ அது பார்த்துட்டு வாங்க. கரெக்டாக எவ்ரி 30 மினிட்ஸ் ஒரு இது இருக்குது. 12க்கு 1, 12:30க்கு 1, 1 o'clock 1, 1:30க்கு 1 அந்த மாதிரி. உள்ளே போனோன்னா போட்டிங் காட்டுறேன்னா. ஓகே, இப்போ தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். இதுதான் அந்த ப்ளூ ஃப்ளாகோட போட்டு எங்களுக்கு. Three of us. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு எண்டு அந்த சாத்தானில் ஏறணும். சாத்தானில் இருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் போக போகிறோம் இதே போட்டில். எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி வரப்போ தான் ஒவ்வொரு இடமா இறங்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் தான். எத்தனை வாட்டி வேணாலும் ஹாப் ஆன் ஏறிட்டு இறங்கிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கான டிக்கெட் அந்த 150 பாட்டுக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா. Icon Siam สำหรับผู้โดยสารที่จะขึ้นท่าเรือนี้กรุณาเตรียมตัวรอบริเวณด้านท้ายเรือ Icon Siam For passengers alighting here please stand by at the exit โปรดใช้ความระมัดระวัง the pier அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ இங்கே இறங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து இங்கே இறங்கிட்டு அப்படியே வந்து அவங்க பார்க்க வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து ஏற போகிறவங்கலாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இறங்குறவங்கலாம் இறங்கிட்டு ஏறுறவங்கலாம் ஏறிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு சாத்தான்ல இருந்து. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பாக வந்து இறக்கி விட்டுட்டு ஏற்றிப்பாங்க. வெயில் பிரித்து எடுக்குது. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கீழே போயிட்டானுங்க. நானுமே கொஞ்சம் நேரத்தில் கீழே போயிடலான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்டு வரைக்கும் போக போகிறோம் இன்னைக்கு. எண்டு வரைக்கும் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர வழியில் ஒவ்வொரு இடமா இறங்கி பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஓகே, ஸ்டாப்பு வந்துருச்சு. இதுதான் அந்த வாட்போவோட ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் வாட்டர் அருவனா. அதுக்கும் நாங்கள் போக போகிறோம். அது இப்போ இறங்கல. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இறங்கணும் போய். பட் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இறங்கி ஸ்டில் கண்டினியூ பண்ணி தான் போக போகிறோம் அந்த போட் ரைடில். வாட் போவும் இப்போ நாங்கள் இறங்கல. பட் திருப்பி வரப்போ வாட் போகணும். அடுத்து நான் வந்திருக்கிறது வந்து வாட் அருண். இதுவும் ஒரு கோயில் தான். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 200 பாட்டுங்க.
ஸோ இதான் என்ட்ரி டிக்கெட்டு. இங்கே வெளியே விற்கிறாங்க 200 பாட்டு வாட்டர் ஒன்றுக்கு. உள்ளே வரப்போ இந்த சீல் ஒன்று குத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களாம் அப்படின்ட்டு இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே தான் அங்கே ஒருத்தங்க எடுத்துகிட்டு இருந்தாங்களா, இங்கே ஒருத்தங்க எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதுதான் வாட்டர் ஒன்று. இது வந்து மெயினாக வந்து உள்ளே எப்படி இருக்குது வாட்டர் ஒன்று, நீங்கள் வரலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். இது மார்பிளாக என்னன்னு தெரியல. இங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்டாச்சு இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பயங்கர பெருசாக கட்டியிருக்கானுங்க பாருங்க. இங்கே இன்னொரு ஒருத்தங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட தாய் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு. நம்ம இன்னைக்கு சும்மா சுற்றி தான் பார்க்க போகிறோம், என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே போய் ரவுண்ட் அடித்து பார்ப்போமா. படி மேலே ஏறி வந்திருக்கிறோம். அது ஏறி வர்றதுக்கே மூச்சு தான் தாறுமாறாக மூச்சு வாங்குது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இன்னும் மேலே போகிறதுக்கு இவ்வளோ படி இருக்குது. சரியான ஹைட்டுங்க. எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் தான் இருக்குது. எனக்கு நிறைய டைம் இல்லை. இன்னொருத்தாங்க இன்னும் ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு வாட்டி வேணால் வரலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 200 பாட்டுக்கு வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 200 பாட்னா கிட்டத்தட்ட 500 rupees per person ருபீஸில். ஸோ 500 rupeesக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் படிலாம் பாருங்க, எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. சரியாக இறங்கலன்னா உருண்டு பயங்கரமாக விழுவோம். இன்னொரு சைடு வரேன். பக்கத்தில் என்னமோ இருக்குது, என்னன்னு தெரில. இதுவும் ஏதோ கோயில் தான். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கோயிலாக தான் இருக்கும். நான் உள்ள ஸ்கூல் பசங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, என்னன்னு தெரில. ஆனால் இதுவும் கோயில் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வந்து சுற்றி சுற்றி இது இப்படி தாங்க இருக்குது. இது வந்து நீங்கள் வரணுமா வேணாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கீழே போய் திருப்பி பார்க்குறேன் இன்னொரு வாட்டி, வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. கீழே போய் இன்னொரு ரவுண்டு பார்த்தா தான் தெரியும். மேலே எதுவும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. கீழே போய் பார்ப்போமா. வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா இருக்குது. பட் ஆனால் வந்து என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலங்க. இது 200 பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு வர்த்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பிளேஸ் நீங்கள் வரணும். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் குவீன்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க வராங்க சூப்பராக. இங்கேயும் வெளில ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதோட சேர்ந்ததான் நினைக்கிறேன். அதுவுமே ஒரு கெஃபிட்டேரியா மாதிரி கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம்.
ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. மேக்னம் இருக்குது இங்கே. எனக்கு மேக்னம் ரொம்ப பிடிக்கும். மேக்னம் இருக்குது. பேசிக் மெடிசன்ஸ் என்னமோ கொஞ்சம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. சரியான வெயில் இன்னைக்கு. வீட்டிலலாம் இருக்கும்ல இந்த மாதிரி அடிக்க போகிறாங்க அவங்க. அடிங்கம்மா. சூப்பர். சரியான சவுண்டு. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ சவுண்டு கேப்சர் ஆகிருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியல. மார்பிள் மாதிரி சில இது தெரியுது, சில இது மற்ற மார்பிள் மாதிரி தெரியல. இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து சைனீஸ் ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பாக ஐடியாவே இல்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு பெருசாக கட்டி வச்சுருக்குறாங்க. ஓ, இதுவும் டெம்பிள் தாங்க. எல்லோரும் இங்கே செருப்பாக கட்டி வச்சுட்டு போகிறாங்க. பையன் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க, வெளில போவாங்க. வாவ். வெளில இருந்து கோயில் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அங்கே சொன்னேன்ல, அது கோயில் தான். அதுதான் வந்து அந்த வாட்டர் ஒன்று கோயில். அப்போ இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் இதெல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்குது, உள்ளே யாரையும் விடலை. ஸோ அதுதான் டெம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கங்கிற ஐடியா எனக்கு இல்லை. சரியான டயர்டில் இருக்கேங்க. செம்ம டயர்டு, பயங்கர எக்ஸாஸ்டிவாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த வீடியோலாம் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி தான் உள்ளே வந்தது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாதுங்க வாட்டர். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. ஓகே, இது தெரிஞ்சிருக்கு. நான் வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லலாம், வீடியோ போடலாம் அப்படிங்கிறது. யாராவது ஒரு ஆள் பிக்சர்ஸ் எடுக்கணும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பிக்சர்ஸ்லாம் யாராவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் உள்ளே வரலாம். அது தவிர வந்து இல்லைன்னா யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் வெதர் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் 200 பாட் ஆன் கம்மிங் இன்சைட் ஆர் நாட் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே. ஐ வுடன்ட் சே இட்ஸ் நாட் ஒர்த் இட். பட் ஆனால் வந்து என்ன, இட்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கம் இன் ஒன் அண்ட் டேக் சம் ஃபோட்டோஸ்.